வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாரடைப்பு மக்கள் திடீரென்று இறந்து போயிடும். இந்த மாரடைப்பு வாரத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாரடைப்புன்னு சொன்னால் இதயத்தில் இதய தசைகளுக்கு குருதி வழங்குகிற முடியுறு நாடிகள் அல்லது ஆங்கிலத்தில் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் அடைப்பு ஏற்படுறதால இதய தசைகளுக்கு குருதி வழங்கல் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாமல் போய் குறிப்பிட்ட பகுதி இதயத்தில் குறிப்பிட்ட பகுதி செயலிழக்கிறதால குருதி சுற்றோட்டம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி இதயத்தோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வெகு இலகுவாக நாங்களே சுகப்படுத்தி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு சரியான மருத்துவ சிகிச்சையை அணுகும் வரைக்கும் அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்கு உடனடியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தற்பாதுகாப்பு அல்லது ஒரு முதலுதவி மாதிரியான ஒரு சிகிச்சையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனெண்டா மாரடைப்பு வார நேரம் உடனடியாக மருத்துவ உதவி எங்களுக்கு கிடைக்கிற சில நேரங்களில் சிரமமாக இருக்கும். நாங்கள் இருக்கிற இடம் தூரமாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் உடனடியாக அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு இலகுவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதயத்துக்கு சக்தியை வழங்குறதுக்கு இதய சக்கரம் ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், இதயம் துடிக்கிறது ஒரு கரண்ட் பல்ஸில் தான் சொல்லி. இதயத்துக்கு கரண்ட் தேவை. இதயத்துக்கு சக்தியை வழங்குறதுக்கு கரண்ட்டை சப்ளை பண்ணுறதுக்கு சில கட்டமைப்புகள் இருக்குது. எஸ்ஏ நோட்டுன்னு சொல்லுவோம், ஏவி நோட் அப்படின்ற கட்டமைப்புகள் இதயத்துக்குள்ளேயே இருக்குது. சீனு ஒரு கிலோ நோட்டுன்னு சொல்லுவோம். எஸ்ஏ நோட் அல்லது சைனோ ஒரு கிலோ நோட்டுன்னு சொல்கிறது. இது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் மேக்கர்ன்னு சொல்கிறது. ஒரு இயற்கையாகவே ஒரு பேட்டரி மாதிரி தொழிற்படும். இதயத்துக்கு தேவையான கரண்ட்டை வச்சுருக்கும். அதால் தான் இதயத்தை நாங்கள் வெட்டி வெளியில் வச்சாலும் துடிச்சு கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த இயக்கத்துக்கு தேவையான கரண்ட் குறிப்பிட்ட அளவு நேரம் வரைக்கும் இதயத்தில் இருக்கும். அப்போ இந்த கரண்ட் எங்கேருந்து வருகுதுன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், அது பொதுவாக ஆக்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், இதயம் துடிக்குது, கரண்ட்டில் தான் வேலை செய்யணுன்னு இருக்குது. ஆனால் அந்த கரண்ட் எங்கேருந்து வருது? இதயம் சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால், அந்த எஸ்ஐ கணுவில் பாதிப்பு இருந்தால் அதில் பேட்டரி வச்சு விடுவிடும், பேஸ் மேக்கர்ன்னு சொல்லி. அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் போய்கொண்டிருக்காங்க, இதயம் வேலை செய்யும். ஆனால் சாதாரணமாக அங்கே இதயம் துடிச்சு கொண்டு இருக்குது. அப்போ அதுக்கு கரண்ட் எங்கேருந்து வருது? இதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதயத்துக்கு கரண்ட்டை கொடுக்குறதுக்கு இதய சக்கரம் இருக்குது. அது இந்த ரெண்டு நிப்பிளுக்கு நடுவில் இதய சக்கரம், அனல் காத்த சக்கரம்னு சொல்கிறது. ஏன்னு சொன்னால், உடம்பு சூட்டை அனலை காக்கக்கூடிய அந்த சக்கரம். அது சமஸ்கிருதத்தில் அனாகதான்னு சொல்லினோம். அந்த தமிழில் அனல் காத்த சக்கரம்ன்றதான் சிதைவடைஞ்சு சமஸ்கிருதத்தில் அனாகதான்னு இருக்கு. அனாகதான்ற அதுக்கு ஒரு அர்த்தம் வராது. ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா அனல் காத்த சக்கரம். இப்போ இந்த சக்கரம் எங்களோட இதயத்தில் நடுவில் இருந்து இப்படி சுற்றி கொண்டிருக்கும், ஸ்பின் பண்ணி கொண்டிருக்கும். சக்கரம்னு சொன்னால் அது ஒரு டைனமோ மாதிரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு இன்னொரு வழியில் நாங்கள் அக்குபஞ்சரில் அது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நடுவில் இருக்குது ரென் 17. இந்த ரென் 17 இறுகிச்சுதுன்னு சொன்னால் இதயத்துக்கு பிரச்சனை வரும். ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். இதயம் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு அதுக்குரிய கரண்ட்டை தொடர்ச்சியாக இந்த சக்கரம் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கும். முன்னுக்கு பின்னுக்காக இருக்குது. முன்னுக்கு இருக்கிற முன் இதய சக்கரம், அதேமாதிரி முதுகு பக்கமாக இருக்குது பின் இதய சக்கரம். இந்த சக்கரங்களில் இறுக்கம் ஏற்பட்டால் எங்களுக்கு இதயத்துக்குள்ளே போகிற கரண்ட் குறையிற நேரம் இதயம் அதன் அளவிலிருந்து சிறிதளவு சுருங்குறண்டா பெரிய அளவில் சென்டிமீட்டர் கணக்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாத ஒரு மைக்ரோ லெவலில் சுருக்கம் ஏற்படும். ஆனால் இந்த முடியுறு நாடிகள் கொரோனரி ஆர்ட்ரின்றது ரொம்ப சின்னது, தலைமுடி அளவு. அதெல்லாம் முடியுறு நாடி என்று சொல்கிறது தமிழில். அப்போ இதுக்குள்ளால் ஒரு செங்குலியம் போகணுமென்றாலே அது இந்த பொட்டுக்குள்ளால் பூந்து போகிற மாதிரி தான் நசிஞ்சு கொண்டு போகும். இதுன்ற சுவரில் கொழுப்பு படிஞ்சு அந்த விட்டம் குறையிற நேரம் இதயம் சுருங்கிச்சுன்னு சொன்னால், சாதாரணமாக யாரிலையுமே அந்த கொழுப்பு படிவு இருக்கலாம், ஆனால் அது பாதிக்காது. ஆனால் எப்போ பாதிக்கும்னு சொன்னால், இதயம் சுருங்குற நேரம், இதயத்துக்குரிய கரண்ட் சப்ளை குறைஞ்சி இதயம் சுருங்குற நேரம் என்ன அடைக்கும்னு சொன்னால் அடைச்சிடும் போயிட்டு. சாதாரண செங்குலியமே போய் அடைக்கலாம், த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அது அடைச்சதுன்னு சொன்னால் அங்கால அதன் பகுதிகள், இதயத்தின் பகுதிகளுக்கு குருதி வளங்கள் நடக்காது. இதய தசைகளுக்கு சரியான அளவில் குருதி வளங்கள் நடக்காட்டி இதயம் சடனாக நிற்கும், திடீரென்று நின்று துடிக்கலாம். அப்போ இந்த இதய சக்கரம் தான் முக்கியமானது. ஆனால் இது கண்ணுக்கு தெரியாதால் இதை பற்றி யாரும் உணர்ற இல்லை. ஆனால் கையால் ஸ்கேன் பண்ணால் தெரியும். அந்த அகலம் உயரம் எல்லாம் கூட நாங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அகலமாக இருக்குது, அவ்வளோ உயரமாக இருக்குது. பொதுவாக இதய சக்கரம் நல்ல பெருசாக இருக்கும். பெருசாக இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது நல்லா கரண்டாக கொடுத்துக்கோங்க. இந்த இதய சக்கரம் ஏன் இருக்குமென்று பார்த்தோம்னா, சில நேரங்களில் கூடுதலாக நாங்கள் கவலைப்பட்டோம்னா இதய சக்கரம் இருக்குது. அநேகமாக
மாரடைப்பு வந்து ஆக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு மாரடைப்பு வாரத்துக்கு முதல் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கவலைப்பட்டிருக்கணும். அது சில பேருக்கு வெளியில் சொல்லாமலே அவைகளுக்கு அந்த பிரச்சனையை உள்ளுக்கு வச்சு கொண்டு வந்து மாரடைப்பு வந்துடும். அநேகமானாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவைகள் அந்த மாரடைப்பு வர முதல் பெருமளவில் ஒரு மனத்தாக்கத்துக்கு உட்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு பண கஷ்டமாக இருந்திருக்கும், அல்லது அவைகளுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் இறந்து போயிருப்பினோம். மகன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுக்கு முதல்ல அவைக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கல. அந்த செய்தியை கேட்ட உடனே தான் அவைக்கு அப்படி வருது. ஏன்னா கடும் துக்கம் வந்தோன்னே இதய சக்கரம் வருது. துக்கம் வந்தால் இதய சக்கரம் வருது. கவலைப்பட்டால், ரொம்ப துக்கப்பட்டால் இதய சக்கரம் வருது. அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா ஸ்பீடாக வேலை செய்யணும். அதெல்லாம் நான் மக்கள் சொல்கிறது எப்பயும் சிரித்து சந்தோஷமாக இருக்கும். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு சொன்னால் இப்போ எந்த நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கடா, இன்னொரு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாமல், எந்த கவலை வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சு போட்டு உங்களோட இதய சக்கரத்தை பாதிக்கிற அளவுக்கு வர விடக்கூடாது. துக்கம் வரும், மில்லியன் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை நாங்கள் வந்து பொருட்படுத்தோம், பெருசாக தூக்கி அதையே யோசித்து கொண்டு இருக்காமல் நடந்து போச்சுன்ட்டு நாங்கள் நடக்க வேண்டிய வேலையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் சரி. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு சரியான பண கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் என்னென்று கொடுக்குற ஒரு வழியுமே இல்லைன்னு யோசிச்சு கொண்டே இருக்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவார். ஆனால் சில வேளை நாளைக்கு அவருக்கு அந்த பணம் கிடச்சி அவர் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இருந்திருக்கு. ஆனால் அதையே யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க செத்து போயிடுவார். இப்போ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? கவலை வரும், எல்லாருக்கும் கவலை வரும் தான், இல்லைன்னு இல்லை. கடும் பிரச்சனைண்டா கவலை வரும். அப்போ அதுலேருந்து நாங்கள் மீளணும், உடனடியாக மீளணும். அப்படி மீளாமல் இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும். பிராணிக் ஹீலிங் என்று சொல்கிற மருத்துவத்தில் அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களை கையால் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஒரு மணிக்கூட்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கூடு அப்படி சுற்றும். மணிக்கூடை நீங்கள் இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணிக்கூடு அப்பயும் இப்படி தான் சுற்றும். இதை நாங்கள் மணிக்கூட்டு திசைன்னு சொல்லுவோம். இதுக்கு இப்படி நாங்கள் சுற்றினா அது மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசை. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இப்படி சுற்றணும். நீங்கள் வலது கை பழக்கம் உள்ள ஆளுன்னா வலது கையால் இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி நீங்கள் வேகமாக சுற்றுறீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்ட் சக்கரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமல் போகும். இப்படி சுற்றணும் வேகமாக. இதை ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் சுற்றணும். அதாவது வட்ட வடிவில் சுற்றணும், வட்டமாக சுற்றணும். அப்படி வட்டமாக சுத்த உங்களோட அந்த ஹார்ட் இதய சக்கரத்தில் உள்ள எதிர்மறையான சக்திகள் இல்லாமல் போயிடும். கவலைக்குரிய அந்த கூறுகள் இல்லாமல் போகும். இதை நீங்கள் சாதாரணமாக விளையாட்டாவோ இல்லை கேலியாவோ நீங்கள் அதை நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் இது எங்களோட நாட்டில் எல்லா இடத்துலையுமே செய்யப்படுற ஒரு வழிபாட்டு முறையோடு ஒத்துருக்கு. என்னென்னு சொன்னால் அந்த கோயில்களில் நாங்கள் பார்ப்போம் அர்ச்சனைன்னு சொல்கிறோம். அர்ச்சனை உண்மையாகவே ஒரு மருத்துவம். ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் கோயில்களை வழி நடத்துகிற நேரம் அதெல்லாம் இன்றைக்கு கோயில் என்று சொல்கிற இடமெல்லாம் அந்த காலத்தில் ஆரோக்கிய சாலைகள்னு சொல்கிறது. ஆரோக்கிய சாலைன்னா மருத்துவ கூடங்கள். இன்றைக்கு அது ஒரு வழிபாடாகத்தான் செய்யணும் மொழியாக அது ஒரு மருத்துவமாக செய்கிறதுக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கு. அது அந்த நுட்பம் அவையில் கிடைக்கல, அவையில் அதை தவற விட்டுட்டணும். இன்றைக்கு கோயிலில் உள்ள ஆட்கள் எல்லாம் அதை ஒரு வழிபாடாக தான் செய்யணும். உண்மையில் அது ஒரு மருத்துவம். அர்ச்சனை ஒரு மருத்துவம், தோப்புக்கரணம் ஒரு மருத்துவம், அங்க பிரதட்சணை ஒரு மருத்துவம், காவடி ஒரு மருத்துவம். இதெல்லாமே அந்த காலத்தில் சித்தர்கள் எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த அற்புதமான மருத்துவ முறைகள். இன்றைக்கு இது எல்லாமே ஒரு வழிபாட்டு முறையாக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அதோட அந்த உண்மையான தாற்பயம், அதை எப்படி சரியான முறையில் செய்கிறன்றதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இன்றைக்கு மக்கள் அதை ஒரு தவறான முறையில் அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். அது மருத்துவ நோக்கத்தில் சரியான முறையில் செய்தால் அதே நோயில் குணப்படுத்தும். இப்போ திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லுவோம், ஆலாத்தி எடுக்கிற, இதெல்லாமே மருத்துவம் தான். ஏன்னா எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமேஜஸ், நெகட்டிவ் என்டிட்டிஸ், அப்படி நிறைய இருக்குது. ஒரு ஆளை பார்த்து கண்ணால் பார்த்து பொறாமப்பட்டாலும் அது எங்களை தாக்கும். வாயால் ஏதாவது காய்ச்சாலும் வயலை பற்றி அதுவும் எங்களை தாக்கும். மனதில் நினைச்சாலும், பொறாமையாக மனதில் நினைச்சாலும் எங்களை தாக்கும். இந்த மாதிரியான உடம்பில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான சக்திகள் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது மாதிரி கவலைப்பட்டாலும் அது சக்தி சக்கரங்களும் இருக்கும்.
அதீத உணர்ச்சிகள் எங்களோட சக்தி சக்கரங்கள் இருக்கும். இதால் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. இதயத்தின் உணர்ச்சி தான் மகிழ்ச்சி. அந்த எதிர்மறையான உணர்ச்சி துக்கம். சுவாச பையின் உணர்ச்சி வந்து ஓரிசன்னு சொல்லுவோம், கவலை. சிறுநீரகத்தின் உணர்ச்சி பயம். ஈரல் உணர்ச்சி கோபம். ஈரல் பித்தப்பையெல்லாம் கோபத்தை உண்டாக்குற உறுப்புகள். இப்போ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கூடுதலாக உறுப்புகள் தான் உருவாக்கப்படுது. இப்போ சாராயம் குடித்தா வந்து சாராயம் குடிக்கிறவருக்கு வந்து கடுமையாக கோபம் வரும். ஏன்னா அது ஆல்கோஹால் வந்து ஈரலை போய் பாதிக்குது. அப்போ ஈரல் அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி பயம் பாருன்னு கூடுதலாக பயப்பட்டால் சிறுநீரகம் பழுதாக போயிடும். மறுதலையாக பார்த்தோம்னா கூடுதலாக பயப்படுற ஆக்களுக்கு சிறுநீரகம் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஹார்ட் நல்லா இருக்கும். இப்படி அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் மணிக்கூட திசைக்கு எதிர் திசையில் சுற்றணும். மாறி மற்ற பக்கம் சுற்றுனீங்கன்னு சொன்னால் முன் பக்கமாக ப்ரெஷர் கூடும். அதால் மற்ற பக்கம் தான் சுற்றணும். இதயத்துக்கு சக்தி வழங்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதை இதய சக்கரத்தை பின்புறமாக இருந்து தான் நாங்கள் சக்தியை கொடுக்கணும். அது இப்போ எப்படி நாங்கள் செய்கிற நேரம் இதயத்துக்கு சக்தியும் கூட்டணும். சக்தியை கூட்டணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களை முன்னுக்கு இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்களே ஒரு கதிரையிலையோ இல்லை நிற்கிற மாதிரியோ கற்பனை பண்ணிக்கொண்டு அதை முதுகு பக்கத்தால் செய்யணும். அப்போ முன்புறமாக செய்யணும். முன்புறமாக நீங்கள் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி நீங்கள் முதுகில் வந்து ஒரு மணிக்கூட கற்பனை பண்ணிங்கன்னா இப்படி சுற்றும். மணிக்கூட இப்படி சுற்றும். உங்களுக்கு நான் வீடியோவில் பார்க்க சில நேரம் எதிர்பக்கம் வரும். நான் நீங்கள் நிஜமாக மணிக்கூட்டை வச்சு பார்க்கணும். மற்ற பக்கமாக ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். நீங்கள் முதுகுக்கு செய்கிற நேரம் முதல்ல நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். பிறகு கிளாக் வைஸ் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 30 தடவை செய்யுங்க. ஒரு 30 தடவை இப்படி சுற்றணும். 1 2 3 4 5 அப்படி. பிறகு கிளாக் வைஸ் எனர்ஜைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அதை கிளாக் வைஸ் செய்யணும். மணிக்கூட்டு திசையில் சுற்றணும் 30 தடவை. இப்படி நீங்கள் செய்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடம்புல மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் கூட இல்லாமல் போயிருக்கும். இதயத்தில் இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடும். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு முதலுதவி மாதிரி நீங்கள் சரியான மருத்துவ சிகிச்சை அணுகும் வரைக்கும் இதை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கடுமையான இதய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கொள்ளலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிக விளக்கம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் அதுக்குரிய பதிலாக உங்களுக்கு தருவேன். நன்றி, வணக்கம்.